நேற்று நைட் இல்லை, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ட்ரெயினில் அடிப்பட்டு செத்தவன். 465னா என்னன்னு கேட்குறாங்க. அது இந்தியன் பெனல் கோட் சார், அது கிரைம் சப்ஜெக்ட் இபிகோ செக்ஷன். புரியல, அது 6 வருதுண்ணா. இல்லை சார், அது வந்து அப்படி அது லக்கிலே அமைஞ்சிருச்சு. அதை நான் அப்புறம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது 6, ஸோ சினிமாவுக்கு 6 வந்து பாசிட்டிவாக இருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் வந்து இந்த கதையை வந்து அந்த பெனல் கோட் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த நாட் அது சம்மந்தமான ஒரு விஷயம். ஸோ அதை வச்சு தான் ப்ளேவே. ஸோ இதுக்கு மேலே ஷார்ட்டாக சொல்ல முடியும், எதனா ஒரு விஷயத்தில் சொல்லணும், அட் த சேம் டைம் அந்த சஸ்பென்ஸும் இருக்கணும், உடையக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த பெனல் கோடே வந்து வச்சிட்டோம். அது லீகல் அட்வைஸ் எல்லாம் வச்சு கேட்டு தான் வச்சது. இல்லை சார், என் பேரே வந்து கார்த்திக் ராஜ் தான். ஸோ எனக்கு அமைஞ்சது கணக்கானம் காலங்கள் ஆஃபீஸ் ரெண்டுத்துலேயுமே வந்து விஜய் டிவியில் ரமணன் சார் வந்து இல்லைடா உன் பேர் கார்த்திக்னே இருக்கட்டும், ஏன்னா சினிமாவில் ஹீரோனாலே கார்த்திக்னு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. ஸோ அதனால் வச்சாங்க. எனக்கு என்னென்னா இங்கே பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க. ஸோ நாங்கள் பேரை மாற்றலான்லாம் ட்ரை பண்ணோம். எங்கே போனாலும் இந்த கனா கார்த்திக் இல்லை ஆஃபீஸ் கார்த்திக் அப்படின்னே வந்துடுது. ஸோ கார்த்திக் ராஜ்ன்றது வந்து நான் பிறந்தப்போ எனக்காக வச்ச பேர். எனக்கு அதில் மாற்றுறதுல எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. நான் எல்லாம் ட்ரை பண்ணாங்க. பட் நான் சொன்னேன், இல்லை சார் இருந்துட்டு போகுது, கார்த்திக் ராஜ்னு யாரும் நடிகர்கள் இல்லை. ஸோ அந்த ராஜ்ன்ற விஷயம் ரெஜிஸ்டர் ஆகுதான்னு பார்ப்போம். அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் எதனா ஒரு படம் பேரை வச்சாது சொல்லுவாங்க. ஸோ என் பேர் எனக்கு இருக்கட்டும், அது அப்பா அம்மா வச்சது, சென்டிமெண்ட்டாக அது இருக்கட்டும் அப்படின்னு விட்டேன். 465 கார்த்திக்னு வின் ஆயிடுச்சுன்னா வைக்கலாம் சார், கன்ஃபார்மாக. எஸ் சார். இல்லை சார், அவங்க வரிசையில் கண்டிப்பாக நான் வரமாட்டேன். ஏன்னா வந்து அவங்க வந்து அதான் சார் இண்டிவிஜுவலாக எல்லாருக்கும் இல்லை விஜய் டிவின்ற ஒரு எனக்கு விஜய் டிவி ஒரு முக்கியமான பிளாட்ஃபார்ம் தான் சார். நான் நடிக்க வந்தது காரணமே அவங்க தான். எனக்கு அவங்க சான்ஸ் கொடுக்கலாம், என்னால் நடிக்க ப்ரூவ் பண்ணியிருக்க முடியாது. அண்ட் வந்து இவர் சிவகார்த்திகேயன் சார் அண்ட் மக்காப்பா அவங்களாம் வந்து பெரிய ஆள், ஏற்கனவே வந்து அவங்க நிறைய பண்ணிட்டாங்க. இன்னொன்று நான் கம்பேரிட்டிவ்லேயே இல்லை, எனக்கு அவங்களாம் அப்படி கொஞ்சம் இடம் கொடுத்தாங்கன்னா அப்படி உள்ளே பூந்து ஓடிடலான்ற நம்பிக்கை தான். ஆனால் எனக்கு நடிப்பில் ஆசை இருக்குது, என்னால் நடிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது மட்டும்தான் என்னோட டார்கெட்டு, அதுதான் ட்ரீமாக இருந்துச்சு. நான் நடிக்கணும்னு ட்ரை பண்ணும் போதெல்லாம் என்னால் பெருசாக அதை ஸ்கூல் டைம்லலாம் பெருசாக ஸ்டேஜ் பிளேயில் இடம் கூட கொடுக்க மாட்டாங்க. அண்ட் திடீர்னு வந்து நான் சரி வேலை செய்ய ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது எனக்கு தானாக வந்து அமைஞ்ச ஒரு விஷயம். ஸோ எனக்கு வரும்போது அதை யூஸ் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. நான் ஃபஸ்ட்டு பயந்தேன். பட் வந்து ஏதோ ஒரு கான்ஃபிடென்ட் லெவல், ஏதோ ஒரு மேஜிக் நடந்துருச்சு, ஏதோ ஒரு பிளெஸிங்ஸ் இருக்குது. ஸோ எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்க, அது சந்தோஷமாக இருந்துச்சு, அவ்வளோதான். அதிகமாக பார்க்குற அதே மாதிரியான ஷார்ட்ஸ், அதே மாதிரியான விஷயங்கள் அங்கேருந்து இதெல்லாமே படங்கள் வந்து எந்த விதத்தில் உங்கள் படம் அதில் வந்து பெட்டராக நம்பிக்கை விட்டுறதா? சார் அதான் இப்போது நீங்கள் பார்த்த ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து இப்போது எடிட்டிங்காக இப்போ நாங்கள் ஃப்ரெஷர்ஸ் சார். ஸோ இப்போ நான் வந்து என்னால் ஒரு விஷயம் பண்ண முடியும் அப்படின்னு நான் காமிக்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ அப்படி பண்ணாத, இது பண்ணு, உனக்கு சினிமா தெரியாது அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. சரி நான் கேட்டு தான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் டைரக்டருக்கும் எல்லாருக்குமே. ஸோ பார்த்தவங்க எல்லாமே ட்ரைலர்ஸ் இப்படி ரெடி பண்ணோம், இந்த விஷயங்கள் ஏற்கனவே நம்ம பார்த்து பழகின விஷயங்களை வச்சு தான் ட்ரைலர் ரெடி பண்ணியிருக்கோம் சார். ஆனால் படத்தில் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே இருக்குது, அது எல்லாரும் சொல்கிற மாதிரி இருக்கும் இது வரைக்கும் வரல அப்படின்னு. ஆனால் நிஜமாலே இது வரைக்கும் வரல. இது வந்து ஒரு ஹாரர் கம் த்ரில்லர்னு நாங்கள் சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது ரெண்டுமே இன்டர்லிங்க்ட், ஹாரர் வேறு த்ரில்லர் வேறு. ஸோ நாங்கள் ஏன் சேர்த்து சொல்கிறோன்றது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதில் ரிவீல் பண்ணிட்டேன்னா அதுதான் நாட்டு. இல்லை சார், அது தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்கு தான் ஹோல்ட் பண்ணினோம். அது வாண்டடாக வச்சது. நீங்கள் ட்ரைலர் பார்த்து நீங்கள் ஒரு விஷயம் யூகிச்சிருப்பீங்க, அது கிடையாது படம். ஸோ அது டோட்டலாக இல்லை. அதுக்கு நான் கேரண்டியாக சொல்லுவேன், நீங்கள் பார்த்து ஒரு ஜட்ஜ் பண்ணியிருப்பீங்க, ஓகே இவன் ஏதோ பண்ணுறான் அப்படின்னு. அது கிடையாது ப்ளே. ஸோ அதோ எஸ் சார். சரிங்க சார், சரிங்க சார். அது இல்லை சார், இது இல்லை ரொமான்ஸ் இல்லை சார். இது இட்ஸ் நாட் அ ரொமான்டிக் திங். அது ஆஃபீஸ் வந்து டோட்டலாக அது ஒரு 4 செவத்துக்குள்ளே ஒரு நடக்கிற விஷயம். இன்னொன்று அது டெலிவிஷன், அதுக்கான லிமிட்ஸ் இருந்துச்சு. அதில் வந்து நான் அதிகமாக நடந்து கூட காமிச்சது கிடையாது, நாங்கள் உட்காந்து தான் பேசிகிட்டு இருப்போம். ஸோ இந்த விஷயம் வந்து இந்த படத்தில் வந்து அது எப்படி சொல்கிறது, அடுத்த லெவல். அதை கேட்டை திறந்து வெளியே போயிருக்கேன். ஸோ ஒரு விஷயம் என்னோடய பாடி லாங்குவேஜ்னால் என்னென்னு தெரியும், இந்த பையனால் இவ்வளோ பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எக்ஸ்போஷர்ஸ் எல்லாம் இருக்குது. பட் வந்து அந்த இதுக்கும் கம்பேர் பண்ண முடியாது. இது வந்து அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுமானா அவங்க எதிர்பார்ப்பு என்னன்னே எனக்கு தெரியல. எனக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்து நடிக்க சொன்னாங்க, நடிச்சிட்டேன். ஆனால் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை. எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது இது வந்து ரீச் பண்ணணும்னு. இன்னொன்று, நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு பர்சனை சுற்றி நடக்கிற ஒரு விஷயம், ஒரு ஹீரோ அந்த கேரக்டர் அவனை சுற்றி ப்ளே பண்ணுறது,
ஸோ அதை தாண்டி வேறு எதுவுமே யோசிக்க முடியாது, அடுத்து என்னன்றதே யோசிக்க முடியாது. ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. எல்லாருக்கும் பிடிக்கும், பட் வந்து அதை கம்பேர் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. இல்லை சார், அது ஃபஸ்ட்டு வந்தோடனே எல்லாம் சொல்கிறதே சீரியல் விட்டு வந்துருன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா டிவியில் பார்த்தாங்கன்னா எப்படி தேட்டருக்கு வருவாங்கன்னு கேட்குறாங்க. நான் இது ஆஃபீஸ் முடிஞ்சே 2 years ஆகிடுச்சு சார். ஸோ அது இது முடிவு எடுத்த உடனே நம்ம அது ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் நான் இதுக்கே வந்தேன். ஸோ திருப்பி அங்கே போனால் இவங்களுக்கும் அது பாதிக்குது நிறைய விஷயங்களை, ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். ஸோ அது யாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. இன்னொன்று அந்த டிவி இமேஜ் உடைக்கிறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கே போனாலும் என்ன சொன்னாங்க, நீ டிவி ஆர்டிஸ்ட்டு, நீ எதுக்கு படம் பண்ணுறேன்னு கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் உடச்சி வரணும், அதுக்கெலாம் உங்கள் சப்போர்ட் வேணும். எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் நான் கார்த்திக், இந்த டெலிவிஷனில் கணக்கான காலங்கள், ஆஃபீஸ் இதெல்லாம் பண்ணேன். அண்ட் 465 இது என்னோட டெபியூ மூவியாக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஸ்க்கு வரும். ஸோ இது அவங்க சொன்ன மாதிரி ஹாரர் கம் த்ரில்லர் பேஸ் ஸ்கிரிப்ட். ஸ்க்ரீன் ப்ளே தான் ஒரு மெயின் விஷயம் இந்த படத்தில். ஸோ அது ஃபாஸ்ட்டாக இருக்கும், அடுத்து என்னென்னு ஜட்ஜ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. அது வாண்டடாக பிளான் பண்ணி, ஸோ நாங்கள் அது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த விஷயம் ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் படத்தில். அண்ட் லைக் நிரஞ்சனா அண்ட் இவங்க சொன்னாங்க டெக்னிக்கல் டீம் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் சஷாங் அண்ட் ஜெஃப் பேட்டர்சன் அவங்க வந்து ஃப்ரெஷர்ஸ் இந்த படத்துக்கு. ஸோ அவங்க வந்து ஏஎம் ஸ்டுடியோஸோட ஸ்டூடெண்ட், ஏராமன் சார் கிட்ட படித்தவங்க. அண்ட் ஃபிலிப் சார் சுந்தர், அவர் வந்து ஆடி ராஜசேகர் சாரோட அசோசியேட். ஸோ இதெல்லாம் தாண்டி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து எங்களுக்கு ரொம்ப லிமிட்டேஷன்ஸ் ரொம்ப சின்னது. ஸோ நாங்கள் ஒரு சின்ன விஷயத்த அதுக்குள்ளேயே பண்ணணும். அண்ட் வந்து எனக்கு பெரிய எக்ஸ்போஷர்ஸ் கிடையாது. ஸோ நான் ஃப்ரெஷர்ன்றதுனால நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி தான் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ நீங்களாம் சப்போர்ட் பண்ணணும். நிறைய கனவுகள் இருக்குது, நிறைய ஆசை இருக்குது. அண்ட் அதெல்லாம் பண்ணணுன்னா உங்களாம் இல்லாமல் முடியாது. ஸோ நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து அவங்களாம் வந்து பார்த்தாங்கன்னா தான் எங்களுக்கு இதில் நிறைய பேர் வேலை செஞ்சுருக்கோம், எங்களுக்கு வந்து அடுத்த லெவல்னு சொல்ல முடியும். அதுதான். இல்லைனா வந்து இது எப்படி சொல்கிறது, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு, பெரிய சினிமா இந்த மத்தியில் வந்து என்ன மாதிரி சின்ன ஆளுங்க, ஒரு சின்ன டீம் வந்து படம் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போது. ஸோ நிறைய பேரோட கடின உழைப்பு இருக்குது, திருப்பி சொல்கிறோம். அண்ட் அதெல்லாம் வந்து அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெரியல. அண்ட் இந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஸோ என் லைஃப்பில் வந்து இது ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட். அண்ட் 465 வந்து அந்த டைட்டிலுக்கு ஒரு வேல்யூபிள் ரீசன் நான் கண்டுபிடிச்சேன். இட்ஸ் நம்பர் ஆஃப் ஏஞ்சல்னு சொல்லுவாங்க. அது வச்சதுக்கப்புறம் நம்ம எதனா ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது கண்டுபிடிச்சது. இட்ஸ் லைக் 465ன்றது வந்து இட்ஸ் அ பவர் ஆஃப் ஏஞ்சல் அண்ட் பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு இருக்காங்க. அது வந்து டைட்டிலாம் வச்சு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் கண்டுபிடிச்ச விஷயம். ஸோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இது ஏதாவது ஒரு மேஜிக் தான் நடக்கணும் அதில். ஸோ அந்த மேஜிக் வந்து உங்களால் மட்டும்தான் முடியும். நீங்கள் கொண்டு போய் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும். இது வந்து ஒரு நிறைய ஆசைகள், கனவுகள் இருக்குது. அடுத்த நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கோம். இப்போ ஜனவரி இன்னொரு படம் ஷூட்டிங் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு மார்க்கெட் வரணும், அது ஃபஸ்ட்டு எல்லாருக்கிட்ட போய் சேரணும், ஃபஸ்ட்டு அவங்க ஏற்றுக்கணும். அது உங்களால் மட்டும்தான் முடியும். ஐ திங்க் லைக் யூ பீப்புள் வில் சப்போர்ட் அண்ட் லைக் பிளஸ். வணக்கம், நான் நிரஞ்சனா. 465 என்னோட 3rd தமிழ் மூவி. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கள் என்டையர் டீம் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி, ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணி ஒரு மூவி தான் 465. ஸோ எனக்கு வந்து என்னோடய டைரக்டர், கேமராமேன், என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே தேங்க்ஸ் பண்ணணும். பிகாஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. ஈவன் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்துட்டு எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. அசோசியேட் டைரக்டர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன், ஈவன் கார்த்தி, எல்லாருமே என்னோட கோ ஆக்டர் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. ஸோ அதனால் நல்லா பண்ண முடிஞ்சதுன்னு அந்த நம்பிக்கை இருக்குது. ஸோ மீடியாஸ் அண்ட் ப்ரெஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். எங்களை ஒரு ஸ்மால் டீம், அது நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணியாதான் அது ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆக முடியும். ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்பிஎஸ் ஃபிலிம்ஸ் சார்பாக 465 465 படக்குழுவின் சார்பாக ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் ஆகிய அபிலாஷ் நான் பத்திரிகை நண்பர்களையும் ஊடக நண்பர்களையும் தொலைக்காட்சி மற்றும் வானொலி நண்பர்கள் அனைவரையும் இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வருக என வரவேற்கிறேன். முதல்ல இந்த ஒரு விஷயத்தை நான் அவங்க எல்லாருக்குமே சொல்லணும். இந்த படத்தோட இயக்குனர் திரு சாய் சத்யம் அவர்கள் நேற்று வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருந்தாங்க. இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் பாடி ஃபுல்லாக டீஹைட்ரேட் ஆகி ஹீஸ் பீன் அட்மிட்டட் இன் ஹாஸ்பிட்டல். அவரால் இந்த ப்ரெஸ் மீட்டில் கலந்துக்க முடியல. இதுக்காக நாங்கள் எல்லோரும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். வெரி சாரி ஃபார் திஸ். அண்ட் இதுக்காக வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் 1.5 months மேலே வந்து டே அண்ட் நைட்டாக ஹி ஹஸ் பீன் ஒர்க்ட்
லாட். நேற்று மார்னிங் டில் டுடே திஸ் early மார்னிங் 4 o'clock வரைக்கும் அவர் டிசைனிங் ஒர்க்கில் இருந்திருக்கார். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக அவரால் வந்து இந்த விழாவில் கலந்துக்க முடியல. இந்த ஒரு படம் வந்து இது எங்கள் டீமுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் படம். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே இது வந்து ஒரு முதல் படம். திஸ் கோன் பி டெபியூட் மூவி. இது வந்து ஒரு நல்லபடியாக வரணும் அப்படின்றதுக்காக வந்து அவர் எடுத்த முயற்சி தான் இந்த ஒரு இப்போ நம்ம பார்த்த அந்த ஒரு ட்ரெய்லர். இதோடைய இந்த படம் 465 இதோடைய டீம் வந்து பற்றி சொல்லணும் அப்படின்னா அல்டிமேட்லி வந்து ஃபர்ஸ்ட் வந்து சொல்லணும்னா மிஸ்டர் கார்த்திக் சார். கார்த்திக் சார் வந்து நம்ம நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க விஜய் டிவியில் வந்து ஆஃபீஸ் மற்றும் கணக்கானன் காலங்கள் இந்த மாதிரி நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு நிறைய அவரோட ஆக்டிங்கில் வந்து நிறைய பேர் அவர் கவர்ந்துருக்கார். ஸோ அதே ஒரு அந்த ஒரு என்ன சொல்ல அவங்களுடைய அந்த ஆக்டிங்கோட ப்ரெசன்ஸ் இந்த படத்துலேயும் அவர் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து அவருடைய ஆக்டிங்கோட ப்ரெசன்ஸ் வந்து இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஒரு பூஸ்டப்பாக இருந்திருக்கு. அதே மாதிரி நிரஞ்சனா மேடம் அவங்க வந்து ஷீஸ் ஹீரோயின் ஃபார் திஸ் மூவி. அவங்க ஒரு கிளைமேக்ஸிங் வந்து ஒரு ஸ்பெஷல் கான்சன்ட்ரேஷன் எடுத்திருக்காங்க ரெண்டு பேருமே. ஐ மீன் மிஸ்டர் கார்த்திக் சாராக இருக்கட்டும் நிரஞ்சனா மேடமாக இருக்கட்டும் கிளைமேக்ஸினுக்கு ரொம்ப ஒரு எஃபர்ட் எடுத்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த படத்தோட கேமராமேன் சார் மிஸ்டர் பிலிப் ராஜ் சுந்தர் சார். அவர் தான் வந்து இந்த கேமராமேன் இந்த படத்தோட கேமராமேன். அவர் வந்து இந்த கோட்டு ராட்டினம் இது போன்ற படங்களுக்கு சினிமாட்டோகிராஃபராக இருந்திருக்கார். அவர் தான் வந்து நம்ம படத்துக்கு வந்து 4, 6, 5 படத்துக்கு வந்து சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் இந்த படத்துடைய எடிட்டர் சார் மிஸ்டர் ராஜா சார் ராஜராஜன் சார். அவர் வந்து இது வரைக்கும் வந்து நிறைய படங்களுக்கு வந்து கலரிஸ்டாக இருந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் ஹீஸ் பீன் டூயிங் திஸ் எடிட்டர். நல்ல ஒரு ஸ்பீடான ஒரு எடிட்டிங்கை வந்து எங்கள் படத்துக்காக அவர் வந்து கொடுத்துருக்கார். இதுக்கப்புறம் வந்து நான் இந்த படத்தில் வந்து சொல்லணும் நிறைய டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே இதை பற்றி வந்து டிஸ்கிரைப் பண்ண ஃபர்தராக நான் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் அப்பில் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா அப்புறமேட்டு அவங்க பேசுறதுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ அவங்க எல்லாருமே கொஞ்சம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மீடியா ஏதாவது இருந்தது கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இது ஒரு நல்ல ஒரு படம். 4, 6, 5 இது வந்து எங்கள் டீம் ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப எஃபோர்ட் எடுத்து பண்ணியிருக்கோம். நீங்கள் ப்ரெஸ் மெம்பர்ஸ் மீடியா பீப்புள் எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் கொடுக்கறதுனால உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு படம் வந்து எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேரும் எந்த அளவுக்கு வந்து அதோடைய சக்ஸஸ்ன்றது இருக்குன்றது நீங்கள் டிசைட் பண்ணுறதுல தான் இருக்குது. கண்டிப்பாக உங்களுடைய பிளெஸிங்ஸ் எங்கள் எல்லாருக்குமே வேணும். இந்த படத்தை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் டீம்ஸ் சொல்லுவாங்க. தேங்க்யூ. எல்லோருக்கும் நன்றி. என்னுடைய நேம் எஸ் லக்ஷ்மி பிரபு. ஃபுல் நேம் ஷார்ட்டாக SL பிரபு தான் என்னுடைய ஷார்ட்டாக சைன் பண்ணுறது. LPS ஃபிலிம்ஸ் டைட்டில் 465 4, 6, 5 டைட்டில் செலக்ட் பண்ணி வச்ச டைட்டில் இது. எங்களுக்கு ஸ்டோரி எதிர்பார்த்த மாதிரி அமைஞ்ச ஒரு ஸ்டோரி. நாங்கள் ஒரு 3 ஸ்டோரி ரெடி பண்ணோம். அதில் இன்னைக்கு ஆடியன்ஸ் பிடிக்கிற மாதிரி இந்த ஸ்டோரி நல்லா இருக்குன்னு இதை செலக்ட் பண்ணோம். இது நல்லா இருக்குன்ற மாதிரி நல்லா வந்திருக்கு. எதிர்பார்த்ததை விட நல்லாவே வந்திருக்கு. மேற்படி இன்னமும் அதிகமாக எங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறது பத்திரிகையாளருடைய சப்போர்ட் தான் இருக்குது. அதிகம் அவங்களுடைய ஹெல்ப் தான் நமக்கு வெளியே கொண்டு வரது. பத்திரிகையாளருடைய சப்போர்ட் தான் நமக்கு. எனக்கு என்ன சொல்லணும் என்ன பேசணுன்றது பதட்டத்தில் ஒன்றும் புரியல. இது ஃபஸ்ட் படம் நமக்கு. இது தேங்க்யூ. நான் அந்த படத்தோட கலரிஸ்ட் சைத்தான் பிச்சைக்காரனுக்கு. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம் எடிட்டராக. ஃபஸ்ட்டு டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர்ஸ் இன்றைக்கி வரல. கேமராமேனும் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், அவராலையும் வர முடியல. கேமராமேன் சார்பாக நான் இங்கே பேசுகிறேன். அவர் ஒர்க்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இது ஹாரர் கம் த்ரில்லர் மூவி நல்லா வந்திருக்கு. எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் வாங்கி கொடுக்கணும். தேங்க்யூ. ஸோ நாங்களே எல்லாம் நல்லா பண்ணியிருக்கோம் நாங்களே சொல்கிறத விட்டுட்டு படத்தை நீங்கள் பார்த்து நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம் நீங்கள் சொல்லணும். டெக்னாலஜி எவ்வளோதான் வளர்ந்தாலும் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. மெயினாக பேமெண்ட்டில் கூட அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தாங்க. கேட்கவே வேணாம். போச்சுடா கரண்ட் போச்சுடா. நான் இப்படி யோசிச்சு பயந்துட்டே இருந்தேன். மதிப்பிற்குரிய, மரியாதைக்குரிய, பாசத்திற்குரிய, அன்பிற்குரிய நடிக்க 2 பேர் தான் இதில் இருக்காங்க. ஒன்று ஆச்சி மனோரமா. ஸோ அடுத்த
சின்ன ஆட்சியாக மனோரமாவாக இருக்கிறது நம்ம கோவை சரளாமா தான். நம்ம காமெடி பீஸ் ஆச்சு, எப்படி இது வந்து காம்பினேஷன் செட் ஆகும்? ஏன்னா ஹீரோன்னு வேணால் சொல்லிக்கலாம், அவங்க தான் உண்மையான ஹீரோ. இந்த படத்தில் வந்து என்னுடைய கேரக்டர் பேர் வந்து செல்ஃபி காத்தாய்.